ஹாய் விவர்ஸ், திஸ் இஸ் மதர்ஸ் யுவர் சேனல். சாரிங்க, வீடியோ பண்ணுறதுக்கு முடியல. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அது டைம் எல்லாம் போயிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். எப்படி டைம் ஒத்து போகும்னு தெரியலைங்க. நாங்கள் தீபாவளிக்கு எங்கள் அம்ச்சி வீட்டுக்கு போயிருந்தோம் கேரளாவுக்கு. அப்போ செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் இது. எங்கள் மாமா பையன், சின்ன பையன், நேம் இஸ் தன்ராஜ். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. எப்போவுமே வந்துட்டு எங்கள் மாமா வர்றாங்க அப்படின்னா செம ஜாலியாக இருக்கும். எங்கள் மாமா வர டைமில் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாருமே போயிடுவோம். எங்கள் ஃபேமிலி, அம்மா ஃபேமிலி, பெரியம்மா ஃபேமிலி, அண்ணா ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போயிடுவாங்க. செம ஜாலியாக இருக்கும். கூட்டு குடும்பம்லாம் நிறைய அழிஞ்சிட்டே வருது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விசேஷ டைமில் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கும் எல்லா உறவுகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாகவும் கூட அமையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துருங்க. அப்படி வந்து என்னோட வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நவுத்து போச்சம்மா ஆத்தாக்கு நல்லா இருக்கிற நோண்டுவியா பயிர் பிடிச்சாடா அவ்வளவு அம்மா பட்டா அது மேல போற சாட்டு அது கீழே எதுக்கு வெடிக்குது? காது பொத்திக்கோ, காது பொத்திக்கோ. இந்த பக்கம் கவுந்துச்சுன்னா இங்கதான் அடலூசி பாயிங்களா சொன்னீங்களா? அதுல ஒண்ணு வாங்கினா தேடி கொடுப்பாரு என்ன செல்வி ஏதாவது பீப் போடு டக்குன்னு. இங்க வா மொட்டை தண்ணி வேணுமா? ஆத்த கொண்டு வரு. ஓசி நீ போய் கேட்டீங்கன்னா ஓசி போஸ் கொடு. நான் போட்டோ எடுக்கறப்போ கொஞ்சம் பொருள் அம்ச்சிதான் நினைச்சிட்டு. எழுது மேடம், நமக்கு ஒரு போண்டா கிடைச்சிச்சு. இது பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மா, பெரிய மச்சான், என் குழந்தையாங்க எல்லாம் சேர்ந்து பிரியாணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தீபாவளி ஸ்பெஷல் எங்கள் அம்ச்சி வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா பிரியாணி, மட்டன் கிரேவி, சிக்கன் பிரியாணிங்க, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் குடல் குழம்புங்க. இதுதான் எங்களுடைய தீபாவளி ப்ரிப்ரேஷன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. எப்போவுமே எங்கள் மச்சான் வந்துட்டாங்க அந்த இடம் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. பேசுகிறது பார்த்திங்கன்னா சைலண்ட் டைப்பு தான். பட் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்துருக்கிறப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பக்காவான ஆளுங்க. ஸோ பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இது எங்கள் அம்ச்சி வீடு சரௌண்டிங்ஸ் தான். ஸோ கேரளா போனால் செம்ம ஜாலியாக இருக்குங்க. அங்கே பிளேஸே வந்துட்டு நல்லா க்ரீனிஸாக சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்துட்டு கேரளா போகிறப்போ கொஞ்சம் கிளைமேட்டும் சேஞ்சாக இருக்கும். இடங்களும் வந்து நம்மளுக்கு வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும். நாங்கள் எப்போவுமே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் கேரளா போயிட்டோம்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்குது இல்லைங்களா? எங்கள் மாமா பசங்க 2 பசங்க இருக்காங்க, அக்கா பையன் இருக்கான், பாப்பாங்கெல்லாம் இருக்காங்க. செம்ம ஜாலியாக இருக்குங்க. %75 பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் வீட்டில். எங்கள் அம்மா வீட்டில் தீபாவளி கொண்டாடினாங்க. அப்போ வந்து சமையல்காரர் வந்துட்டாங்க. ஸோ அவங்க அந்த பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வீட்டு பிரியாணி எதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இவங்க வந்துட்டு பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நானும் என் தங்கச்சி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளே. அதாவது இந்த லீஃபில் பண்ணுவாங்க இல்லைங்களா, வாழை இலையில். ஸோ அது கொஞ்சம் ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க.
அந்த இது வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அக்கா பெரியம்மா அம்ச்சியெல்லாம் வந்துட்டு மீனுக்கு வந்துட்டு அந்த மசாலா தடவிட்டு இருந்தாங்க. ஸோ மசாலா தடவி அந்த இலையில வச்சு கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் தோசைக்கல்லில் போட்டுட்டு சுட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த டேஸ்ட்டு ஒரு தனி டேஸ்ட்டு தான். செமையாக இருந்துச்சுங்க தீபாவளி. நல்லா கொண்டாடணும். நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு நாளாவது எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி பார்த்துக்குவாங்க. செம ஜாலியாக இருக்கும். மறக்காம மொதர்சியா சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மொதர்சியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க மொதர்சியா சேனலுக்கு. வீடியோ போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடணும்னு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் போடணும்னு ட்ரை பண்ணுறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ரெடி ஆகிட்டே இருக்க பாருங்கள். பார்த்தாவே எச்சி ஊறுதுங்க. சீக்கிரம் எப்போ ஆகும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க செய்கிறப்ப எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வெளியில் பார்த்தா இவங்க அடுப்பில் போட்டு பிரியாணி பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனால் தங்கச்சி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கா. மற்றவங்களாம் விளையாண்டுருக்காங்க. பசங்க எல்லாம் விளையாண்டுருக்காங்க. செம ஜாலியாக இருந்துச்சுங்க. முடிஞ்சளவு வந்துட்டு உங்கள் குழந்தைகளையும் உங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு வாங்க. இல்லை தீபாவளிக்கு யாரோ ஒருத்தர் ரிலேஷன் வீட்டுக்கு போவாங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு அவங்களெல்லாம் வர வைங்க. செலிப்ரேட் பண்ணுங்கள். மகிழ்ச்சியாக இருங்க. இது என்னுடைய ஐடியா. உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இவங்க தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா குக்கிங்கில் சூப்பராக பண்ணுவாங்க. குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட்னு எங்கள் அம்மா தாங்க. அருமையாக பண்ணுவாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே எங்கள் மாமா வீட்டை பொறுத்தளவு எப்போவுமே வந்து எங்கள் அம்மா தான் குக்கிங்கு. மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு சைடு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. சாப்பாடு செய்கிறதுல எங்கள் அம்மா தான் மாட்டிக்குவாங்க. எனக்கு எதுவும் அவங்க நல்லா செய்வாங்க. அதனால் அவங்க செய்வாங்க. நாங்கள் போனோன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா சரியான மழைங்க. மழை தட்டி எடுத்துருச்சுங்க. எங்களால் வந்துட்டு குக்கிங் பண்ண முடியுமா அவுட்டிங்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாகிருச்சுங்க. ஏதோ இந்த அன்றைக்கி நாங்கள் செய்கிற அன்றைக்கி ஏதோ லைட்டாக ஒரு மழை வந்து ஒரு சகாயம் பண்ணிச்சு. கம்மியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதில் அந்த கேப்பை வந்து நாங்கள் பண்ணிட்டோம். இதுக்கும் முன்னூற்றி நாள் நைட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு வந்து மழை சரியான மழை. எங்களால் எந்த ஒரு இதுவுமே செலிப்ரேட் பண்ண முடியல. நீங்கள் பட்டாசு வெடிக்கலையே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வாசலெல்லாம் வந்து ஈரமாகவே இருந்துச்சு. அந்த மழையில் தான் நாங்கள் வந்து கிராக்கர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மிச்சி மட்டும்தாங்க கேரளாவில் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அந்த தீபாவளி அன்றைக்கி மட்டும்தான் வந்துட்டு எங்கள் அம்மிச்சியோட போய் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மற்ற நாள் விடுமுறை நாட்கள் கிடச்சிதுன்னா எப்படி விடுமுறை நாட்கள் கிடச்சாலும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிடுவாங்க. அப்போ செம ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னாக்கா எங்கள் அம்மிச்சிக்கு வந்து செம ஜாலியாக இருக்குங்க. அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் போகிறது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபேமிலி வந்துட்டு இப்போ வந்து கூட பிறந்தவங்க சேர்ந்து வந்து இருக்கிறது ரொம்ப வந்து ரேர் ஆயிடுச்சு. சில பேர் இருக்காங்க, சில பேர் இல்லாமல் போகிறாங்க. அந்த விதத்தில் எங்கள் அம்மா ஃபேமிலி வந்து செம்ம லக்கியான ஃபேமிலிங்க. எங்கள் அம்மா, பெரியம்மா, எங்கள் மாமா எல்லாம் சேர்ந்து தான் எப்போவுமே இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்க இன்னும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் அம்மா, பெரியம்மாஸ் அண்ட் மாமாங்களுக்கு அப்புறமே எங்கள் ஜென்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா நாங்களும் அதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். எந்த அளவுக்கு இது நடக்கும்னு தெரியல. இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இனிமேல் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் நம்பிகிட்டு இருக்கோம். ஸோ பிரியாணி வந்துட்டு கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெந்துட்டுருக்கு. எங்கள் மாமாவுக்கு வந்து 2 பசங்க. எங்கள் பெரியம்மாவுக்கு ஒரு பொண்ணு, இன்னொரு பெரியம்மாவுக்கு 2 பசங்க. இப்போ எங்கூட பிறந்தவங்க பார்த்துட்டிங்கன்னா 2 பொண்ணு, ஒரு பையன். எனக்கு அப்புறம் தம்பி, தங்கச்சி இருக்காங்க. தம்பி வரல, அவனுக்கு ஒர்க்கு. அப்பாவும் வரல, அவங்களுக்கும் ஒர்க்கு. ஸோ அவங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் வந்தோம். இங்கே மட்டன் குழம்பு வெந்துட்டுருக்கு. எங்கள் பாட்டி இந்த அடுப்பை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. என்ன கேஸ் அடுப்பு இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு வந்து இந்த விறகடுப்பில் எரிச்சா மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்து ஆள் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு கேஸில் செய்யறதுக்கே பிடிக்காது. மண் சட்டியில் வச்சு அந்த சமைச்ச உணவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனவே
மண்பானை சாப்பாடு, குழம்பு, ரசம் எல்லாமே வந்து மண்பானையில் செய்யப்பட்ட உணவுகள் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அது ஒரு சந்தோஷம், அது ஒரு ஹெல்த்தி ஃபுட் இல்லைங்களா. இது எங்கள் மாமாவோட வீடு, அதாவது எங்கள் அம்ச்சி வீடுங்க. எங்கள் மாமா வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க. இது எங்கள் அம்ச்சி இங்கே தான் இருக்காங்க, கேரளாவில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வீடு. எங்கள் அம்ச்சி வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. எப்போவுமே அவங்க வீட்டை சுற்றி வந்து ஒரு பச்சை பசேல்னு இருந்துகிட்டே இருக்கும். வாழை, தென்னை மரம், பூச்செடிகள், பயிர் வகைகள், இந்த மாதிரி நிறைய கீரை செடிகள் நிறைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஹாபியே. இது எங்கள் அத்தைங்க. மேலே எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் பாப்பாவும் இருக்காங்க. இந்த ரோஜா செடி, நிறைய செடி என்னென்ன அதாவது மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதும் இல்லை உடம்புக்கு ஏற்ற செடி வகைகள் நிறையா வந்து எங்கள் வீட்டை சுற்றியும் இருக்கும். எங்கள் அம்மா செடி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வர சமைக்கிறதுலையும் எவ்வளோ ஜாலியாக நிற்கிறாங்கன்னு. இது எங்கள் அக்கா பையன், செம வாழு பையனுங்க இருந்தானுங்க அப்படி. பட் இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்ததுக்கப்புறம் அந்த குறும்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. பிரியாணி எப்போ ரெடியாகும் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அங்கே பாருங்கள், அவங்களாம் வந்து மீனுக்கு தடவிட்டு உட்காந்துருக்காங்க. எங்கள் அக்கா, பெரியம்மா, தங்கச்சி எல்லாம் லெமன் புழிஞ்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மா, என் சின்ன பொண்ணு தரிசிகா, அவள் இப்போ சுற்றி பார்த்துட்ருக்கா. அவளை கூட்டிகிட்டு போய் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 months 1 year இருக்கும். அப்போ கொஞ்சம் சிறுசாக இருந்தால் இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டா இல்லைங்களா. எங்கள் மச்சான் வந்துட்டு பிரியாணி கிண்டிகிட்ருக்காரு. செம ஜாலியாக இருக்குங்க. எனக்கு இந்த வீடியோ போடுறப்பவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் கூட வந்து இதை ஷேர் பண்ணிக்கொண்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பார்த்துட்டிங்கன்னா இந்த வீட்டை சுற்றி, அதாவது இப்போ இந்த பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து அந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா புளிய மரம் இருந்துச்சுங்க. ஒரு 5 or 6 புளிய மரம் இருந்துச்சுங்க. புளிய மரம் இருந்து அதுலேருந்து தான் நாங்கள் புளிங்காயெல்லாம் கொண்டு வருவாங்க. இங்கேருந்து எங்கள் அம்ச்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம் எல்லாருமே. வருஷத்துக்கு எடுத்து வச்சுக்குவோம் நாங்கள். பட் எங்கள் அம்ச்சினால் வந்துட்டு கூட்ட முடியறதில்ல, புளியந்தலைகளை கீழே விழுகுது, குப்பைகள் ஆகுது. அப்படிங்கிறதுனால தான் மாமா வந்துட்டு அந்த மரத்தையே வெட்டி விட்டுட்டாரு. நம்ம விலைக்கே வாங்கிக்கலாம், புளிய மரம் வேண்டாம். ஏன்னா எங்கள் அம்ச்சிக்கு வயசாகுது இல்லைங்களா, அவங்களாம் அதை பராமரிக்க முடியறதில்ல. அப்படி குப்பையாக கிடந்தாலும் எங்கள் அம்ச்சினால் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதை கூட்டணும், வாரணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால் அதை எடுத்துகிட்டு அவங்க வந்து கீரை செடிகள் வச்சுருக்காங்க. முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, இந்த மாதிரி செடிகளை வச்சுருக்காங்க. கத்தாழை, அரளிப்பூவு, இந்த மாதிரி கருவேப்பிலை, இந்த மாதிரி வந்து மெடிசனல் பிளான்ட் நிறையாவே இருக்குங்க. தம் போட்டாங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது பிரியாணி. நைன்டி 8% ரெடி ஆயிடுச்சுங்க. 2% தான் தம் ரெடியானால் எடுத்து சாப்பிட்றலாம். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், மீனுக்கு மசாலா தடவி வச்சுருக்காங்க. எங்கள் பெரியம்மா, அம்ச்சி, எங்கள் அக்கா பையன் காட்டுக்குள்ளே போயிருக்காங்க மாங்காய் பறிக்கிறதுக்காக. எங்கள் அக்கா வந்து வாழை இலை செய்கிறதுக்காக நாரிழை வந்து பிரிச்சிட்ருக்காங்க, இலையில் வச்சு கட்டுறதுக்காக. தோசைக்கல்லில் வந்துட்டு ஃபிஷ்ஷு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. என் தங்கச்சி வந்து அதை வந்து திருப்பி போட்டுட்ருக்காங்க. இது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க, செமையாக இருந்துச்சு. இதுக்கிடையில் எங்கள் மச்சான் வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. நான் அதை கிண்டி விடுறேன், குழம்பு கிண்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவர் கம்மன்னே இருக்க மாட்டார். அவர் ஸ்டைலில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பார். பாருங்க, தமிழில் தள்ளி விட்டுருக்காரு. பார்க்குறதுக்கு செம ஜாலியாக இருக்குது இல்லைங்களா. இப்படி தாங்க எங்கள் ஃபேமிலி இருக்கும். வீடியோ நல்லா இருக்கா தங்கா? குட்டியம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க? செல்வி அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இலையை தட்டி விட்டுட்ருக்காங்களா? இலையை தீயில வதக்கி அதை வந்துட்டு சுடுவாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு, சுட்டு எடுத்தாச்சுங்க. எங்கள் அக்கா பையன் பிரிச்சிட்ருக்கான்.
இது வந்து எங்கள் வீட்டில் தீபாவளி செலிப்ரேட் பண்ணினதுங்க. எங்கள் மச்சான் சின்ன பாப்பாவும் கொண்டாடிட்டு இருக்காங்க பாருங்கள். எங்கள் அம்மா, பெரியம்மா, அக்கா, பெரிய பொண்ணு எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். வெளியே வந்து என் கொழுந்தனார், என் தங்கச்சி வீட்டுக்காரரு, கொழுந்தனார், எங்கள் ஹஸ்பண்ட், தம்பி, குழந்தையா, நாங்களாம் வெளியே பட்டாசு விட்டுட்டு இருந்தோம். இவங்க வந்து வீட்டுக்குள்ளே பட்டாசு விட்டுட்ருக்காங்க. இது தங்கச்சி பையன், நேம் ஷண்மித்து. அவன் தான் பட்டாசு வச்சுட்டு வர்றான் பாருங்கள். இந்த வருஷம் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. என் பொண்ணும் என் தங்கச்சி பையனும் பட்டாசு வெடித்து இந்த வருஷம் தான் பழகியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னோடி காரணம் யார் பார்த்துட்டிங்கன்னா என் குழந்தையா தான். அவளோட ஹெல்ப்பில் தான் வந்து பட்டாசு வச்சு பழகியிருக்காங்க. எனக்கெல்லாம் பட்டாசு வைக்கிறதுக்கெல்லாம் பயம், வச்சு பழக்கி விட்டுறதுக்கெல்லாம். சங்கு சக்கரை விட்டுருக்காங்க. இப்போ என் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். என் பெரிய பொண்ணு மோஷிகா கிராக்கர்ஸ் வச்சிட்ருக்காங்க மாமாவோட ஹெல்ப்போட. என் தம்பி, என் தங்கச்சியும் குழந்தைனாரும் அங்கே நிற்கிறாங்க, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அப்பாவும் நிற்கிறாரு. குழந்தையா ஏதோ சொல்கிறாங்க. இது பக்கத்து வீட்டு பொண்ணு போகிறது. செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. இது தங்கச்சி வந்து கிராக்கர்ஸ் வைக்கிறான். ஐ திங்க் புஸ்வானம். எனக்கு புஸ்வானம் ரொம்ப பிடிக்குங்க வைக்கிறது. இந்த சங்கு சக்கரம் புஸ்வானம் பார்க்குறக்கே செம்ம ஜாலியாக இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து இந்த டப் 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 போக முடியும் அந்த இது பட்டாசுங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதா செம்மையாக இருக்கு இல்லைங்களா? இதுக்குள்ளூட்டு தாங்க முடியலைங்க. வச்சு பழகுனாங்க. பட்டாசு வச்சுக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் அந்த அன்னைக்கு. என்னால் வீடியோ எடுத்தே இதாக முடியலைங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டு நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு. லீவுக்கு தான் என் தங்கச்சி வீடு வருவாங்க. அவங்க ஈரோட்டில் இருக்காங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் தான் அவங்க வருவாங்க. இது நான் வச்சிட்ருக்கேங்க. இதில் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அக்கா நேம் வந்து ஜீனா. அந்த அக்கா பேசிகிட்ருக்காங்க. என் பெரிய பொண்ணு பட்டாசு வச்சிட்ருக்கா. அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு தனி அழகு தாங்க பார்க்குறது. பெருசாகிட்டாங்கன்னா இதெல்லாம் வீடியோ போட்டு காமிக்கலாம் இல்லைங்களா? செம்ம சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கும், நம்மளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம பாப்பாங்க நம்ம குழந்தைங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கும் இந்த வீடியோ காமிக்கலாம் இல்லைங்களா? ஓ நம்ம இப்படி இருக்கோம், இப்படி சின்ன பொண்ணாக இருக்கே வீட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களும் பார்க்குறப்ப அவங்களுக்கும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது நாங்கள் ஈவினிங் வச்சது. வச்சு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க பட்டாசு எப்படி வைக்கிறதுன்ட்டு. ஒரே ஓடிட்டானுங்க. இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பட்டாசு வைக்கிறதுக்கு. என் பொண்ணு பார்த்துட்ருக்கா. இது ரோடாக இருக்கிறதுனால நிறைய வண்டிகள் வந்துகிட்டே இருக்கும். 2 வீலர்ஸு 4 வீலர் இப்படி நிறைய வண்டி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பட்டாசு வைக்க முடியும் எங்களால். இது எங்கள் அம்மா வீடுங்க. இங்கே பக்கத்து வீட்டில் வந்து பட்டாசு வச்சிட்ருக்காங்க. இது நாங்கள் இருக்கிற வீடு. எங்கள் வீட்டுக்காரர் பட்டாசு வச்சிட்ருக்காரு. என் பொண்ணு பார்த்துட்ருக்கா. ஸோ இங்கே வந்து நம்ம குடியிருக்கிற வீட்டில் ஒரு பட்டாசு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று வச்சது. பட் செலிப்ரேஷனில் எங்கள் அம்மா வீட்டில் தான். எங்கள் அம்மா வீட்டில் முடிஞ்சிட்டு எங்கள் அம்ச்சி வீட்லிங்க. அப்பாவா? இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை ஜோதி செலிப்ரேஷனுங்க. எங்கள் வீட்டில் ஜோதி வச்சோம். ஸோ அந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மோதுசிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துருங்க. அப்படின்னா தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது வந்து சென்டர் ரூம் எங்களுது. ஹாலு, இது கிச்சன், அதுக்கப்புறம் தான் வாசலில் தான் நாங்கள் தீபம் வச்சுருக்கோம்.
என் சின்ன பொண்ணு உட்காந்து விளையாண்டுட்ருக்கா. எடுத்தோடனே என்ட்ரன்ஸு கிச்சன் தாங்க. இதுக்கு ஒரு நான் கிச்சன் டூர் போடுறேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும். இது சென்டர் ரூம் தான். இங்கே தான் நாங்கள் படுத்து தூங்குவோம், டிவி பார்ப்போம், எல்லாமே பண்ணுவோம். இது வந்து சாமி ரூம்பு. இங்கே அவ்வளோக்கா நாங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். சாமி கும்பிட்டாச்சு அப்படின்னா